திருமணத்தை வலியுறுத்துறது என்ற பகுதி நாங்கள் மிச்சமே கவனம் எடுக்க வேண்டிய ஒரு அம்சம். எங்கெல்லாம் நம்ம திருமணத்தை தூரமாக்குறோமோ, அல்லது திருமணத்தை தூரமாக்குற மாதிரி அச்சமூட்டுறோமோ, அல்லது திருமணத்தை நம்ம அதாவது பின்னடிக்கிற மாதிரி காரணங்கள் சொல்றோமோ, அங்கெல்லாம் இந்த சமுதாயத்தில் விபச்சாரத்துக்கான ஒரு சான்ஸை நம்ம என்ன செய்யறோம், ஏற்படுத்துறோம். ஒரு ஒழுக்கக்கேட்டுக்கான ஒரு சான்ஸை நம்ம ஏற்படுத்துறோம். உலக நிர்வாகத்தில் ஒரு குளறுபடியை நம்ம என்ன செய்யறோம், செய்யறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம செய்யறோம். யாருக்காவது ஒரு செலவீனத்தை நம்ம என்ன செய்யறோம், தடுக்கிறோம் என்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யணும், வர வேண்டும். என்ன காரணம்னா, பொருத்தமான நேரத்தை ஒருத்தர் பொருத்தமாக திருமணம் செய்வதற்கு இன்றைக்கு தடைகளை நம்ம இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். கல்வியை கொண்டு வந்து வச்சுக்கிறோம், சம்பாத்திய பொருளாதாரத்தை அதாவது பொருளாதாரத்தை ஈட்டுறது பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய இலக்காக அது வந்தால்தான் திருமணம் என்றதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அது போல கீழுள்ள தங்கை, அது போல கீழுள்ள உள்ளவர்கள் திருமணம் முடித்தவினால் தான் திருமணம் என்கின்ற ஒரு நிலையை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். அதே போல பெற்றோர்கள் என்ன அது வச்சுக்கிறான்னு சொன்னா, மகனை ஒரு வருமானத்துக்குரிய ஒரு ஊடகமா என்ன செஞ்சுக்கிறாங்க, மகனை வைத்திருக்கிறார்கள். பெண்ணை அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு வியாபாரத்துக்குரிய ஊடகமா நல்ல இடத்துல பார்த்து கட்டி கொடுத்துருவோம்னா ஒரு அந்தஸ்து கௌரவம் அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. அப்ப இது திருமணத்துல திருமண இலக்கு பிரதானப்படுத்தப்படாமல் எங்க பொருளாதாரம் பிரதானப்படுத்தப்படுதோ அங்க அது பிசினஸா மாறிடும். பிசினஸா மாறினா திருமணத்துல மற்ற இலக்குகள்லாம் என்ன செஞ்சிடும், உடைபட்டு போவது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப திருமணத்துல இலக்குகளை சரியாக புரிஞ்சா மட்டும்தான் இது நம்ம சரியான இடத்துல கொண்டு வந்து வைக்கலாம். யாரெல்லாம் திருமணத்துல இலக்குகள்ல மற்ற விஷயங்களை, பொருளாதாரத்தை, கௌரவத்தை, மற்ற விஷயங்களை உட்படுத்தினா அதுதான் பிரதானம் என்ற அடிப்படையில போகிறார்களோ அது தவறில்லை, ஹராம் அல்ல. ஆனால் அது முழுமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை என்ன செய்யாது, ஒரு ஈட்டி தராது, ஒரு நிம்மதியை தராது, பிரச்சனைகளை வலுக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்றைய சிஸ்டத்தை நான் சொன்ன இந்த குரங்கியல் சிஸ்டம் தானே, இந்த சிஸ்டமே எப்படி அமைச்சிட்டான்னு சொன்னா, நம்ம அரைவாசி உள்வாங்கப்பட்டிக்கிறோம். உலக சிஸ்டத்துல ஹலாலான வடிவத்துக்குள்ள அரைவாசி உள்வாங்கப்பட்டிக்கிறோம். அரைவாசி தான் இப்ப இடுப்புக்கு மேலதான் இருக்குது. இப்ப இதுக்கு எதிராக முயற்சி எடுக்கிறவங்க இருக்கிறாங்களே, இந்த குரங்கியல் சிஸ்டத்திலிருந்து விடுதலை பெற, அதில் அரைவாசி விழுங்கப்பட்டாக தான் முயற்சி எடுத்துருக்காங்க. அரைவாசி அவங்க விழுங்கப்பட்டது விளங்காம இல்லை, விளங்காம உள்ளவங்க இருக்கிறாங்க. விளங்கி இந்த ஓட்டத்துல நம்ம மாட்டிக்கிறோம், யூட்டேன் அடிக்க வேண்டியிருக்கேன்னு விளங்கிக்கண்டு இருக்கக்கூடிய நிலைமையும் இருக்குது. என்ன காரணமா பாருங்க, ஒருத்தன் 18 வயசுல திருமணம் முடிக்க நினைச்சாலும் முடிக்கலாத கல்வி திட்டத்தில் அப்படி ஒரு கல்வி திட்டத்தை தந்துட்டான். 18 வயசுல திருமணம் முடிக்க நினைக்கிறான்னு, அவனும் திருமணம் முடிக்கல. அப்பதான் இப்பதான் +2 படிச்சுட்டீங்க அப்படின்ற, இப்பதான் +2 படிச்சுட்டு உனக்கு என்ன திருமணம், இப்பதானே +2 படிச்சு +2 அப்படின்றது அப்படி எடுங்கப்பா. +2 ஒரு 50 வருஷம் வைங்களேன், இந்த அப்படி எடுத்துருங்க. எடுத்து அவனுக்கு 18 வயசு. இவன் யாரு, இவன் ஒரு காலத்துல படை தளபதி, இந்தியா வெற்றி கொண்டான் ஒருத்தர். இன்னொருத்தர் இஸ்தான்புல்ல என்ன செய்யறாரு, வெற்றி கொள்றாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அதாவது ஜோர்தான் அந்த ரோமர்களுக்கு எதிராக படை தளபதி உசாமா, முகமது பின் காசிம், இப்படி போன படை தளபதிகள். அப்ப இவன் என்ன செய்யறான்டா, 18 வயசுல +2 படிக்கிறாரு அப்படின்னு கொண்டு வச்சுட்டான். அப்ப என்னடா, இவன் படை தளபதியும் இல்ல, இவன் என்ன ஆக அட்லீஸ்ட் அந்த வகுப்புக்கு மட்டும் தளபதி மோனிட்டர் பட்டத்தை கொடுத்து அவனை சந்தோஷப்பட வச்சுக்கிறான். நான் இந்த கிளாஸுக்கு மோனிட்டர் சர்டிபிகேட் எல்லாம் அவனை ஆக குறைஞ்ச சந்தோஷத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறான். அதை வச்சு பெற்றோர்கள் சந்தோஷம் அடைகிற இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுல யார் தப்பினாங்கன்னா, இந்த சிஸ்டத்துல அகப்படாம இருக்கிற மன்னர்கள், ஆட்சியாளர்கள், பெரும் என்ன தலைவர்கள், லட்சாதிபதிகள் இந்த சிஸ்டம் தப்பிட்டாங்க. ஆனா அந்த சிஸ்டத்துக்கு சேவிஸ் பண்ண வேண்டியிருக்கிற மக்கள் இதுல இருந்து படிச்சுட்டு வரவங்க அவங்க தப்பல்ல. ஏன்னா அவங்க சேவன்ட்டுகள், உலக சிஸ்டம் அப்படி அவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்தாலும் சரி அவங்கள சேவன்ட்டுகளா என்ன செஞ்சுட்டான், மாத்திட்டான். அதாவது ஒரு இதை செய்யறதுக்கு இவங்களுக்கு ப்ராடக்ட் கம்பெனி தேவை, அந்த கம்பெனியில போட்டு ப்ராடக்ட் பண்ணி எடுத்து என்ன சின்னத்துல இருந்தே யூனிஃபார்மை பழக்கி அதை பழக்கி அதே யூனிஃபார்ம்ல நீ செயல்படணும் மாதிரி கொண்டு வந்து அவனை வச்சிடறான். ஆனா ஃபர்ஸ்ட்ல உள்ள என்ன பாத்தீங்கன்னா, மன்னர்களா 32 வயசுல மன்னர் ஆகிறான் ஒருத்தர், 18 வயசுல ஒருத்தர் தளபதி ஆகிறான். அவன் இந்த உலகத்துல தான் கவர்னர் ஆகிறான், தளபதி ஆகிறான், மன்னர் ஆகிறான், இளவரசர் ஆகிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யறான், இருந்துட்டு இருக்கிறான். அதே நேரத்துல 18 வயசுல உன கல்யாணம் முடிக்கலாமான்னு இவனுக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். சேம் உலகம் தான், அதே உலகத்துல தான் வாழ்றோம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு சிந்தனையை கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்னா, நம்மளோட படிப்பு கல்வி திட்டம் இதுல இருக்குது. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோமே, நம்ம எவ்வளோ படிச்ச ஒரு பிள்ளைய திருமணம் முடிச்சாலும் உங்களோட மனைவி படிச்சுக்கிறான்டா, அவ்வளோ பெருசா படிக்கல, +2 தான் படிச்சுக்கிறான். +2 படிச்சுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் 16 வருஷம் படிச்சுக்கிறான்னு அர்த்தம். அந்த படிப்பே கணக்கெடுக்கிறான், இல்லை படிக்கவே இல்லைன்றான், அவ்வளோ பெருசா படிக்கல அப்படின்றான். அப்போ காலேஜ் போய் ஒரு 2 வருஷத்துல இடையில அவனும் படிப்பு முடிஞ்சிடல, சரி காலேஜ் போயிட்டு வந்தா படிச்சுக்கிறான், ஜப் இல்லை அப்படின்றான். அப்படின்னா இவன் என்னடா, அவன் கம்பெனில சேரும் வரைக்கும் விட மாட்டான்.
இந்த லெவல்ல ஒரு சிஸ்டத்தை வச்சோன்னே அவனை திருமணம் முடிக்க இயலாது. இப்பதானே யூனிவர்சிட்டி முடிச்சு வந்து அதுக்குள்ள உனக்கு என்ன திருமணம்? சில முஸ்லீம் பிள்ளை ஆகல என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் போற டைம்ல திருமணம் முடிச்சிடறாங்க, நேரத்தோடய முடிச்சுட்டாங்க அப்படின்றான். என்ன எத்தனை வயசு? 5 வயசான்னு கேட்டா இல்ல 20 வயசு. அதனால நேரத்தோட 22ல முடிச்சுட்டாங்களா. யூனிவர்சிட்டி போறாங்களா, படிக்கிறாங்களா, கொஞ்சம் கால நேரத்தோட என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க முடிச்சுட்டாங்க. இந்த சிந்தனையை கொண்டு வந்து முஸ்லீம் சமுதாயம் அங்கீகரிக்கிறதா இல்லை? இப்ப அப்படின்டா நாம உள்வாங்கப்படுற மாதிரி இந்த சிஸ்டத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டோம். ஆனா 13 வயசுல லவ் பண்ணலாம், 15 வயசுல லவ் பண்ணலாம், வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலாம், கொடைக்குள்ள தனியா இருக்கலாம், தனியா இருந்து பேப்பர் வாசிக்கலாம், ரைட்டா? எல்லா விதமான அட்டகாசம் செய்யலாம். ஆண் என்ன செய்யலாம், அவர்கள் அதுல இருந்து கொள்ளலாம், ஜாயின் என்ன லிவிங் டுகெதரா அதுல இருந்து கொள்ளலாம், இப்படியான குப்பை எல்லாம் செய்யலாம். அதுக்கெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை, அது பிரச்சனை. அதெல்லாம் இதை நீங்க பாக்குறீங்களே, அப்படி செய்யலாம்னு சொல்றான், அப்படி செய்யலாம்னு வாழ்த்துறான், அதுக்கான எல்லா நிலைமைகளையும் அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்படி இருந்துட்டு திருமணத்தை மட்டும் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த வயசுல திருமணம் முடிக்கிறதா அப்படின்னு கேட்கிறான்னு சொன்னா, நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள ஆகப்படலையா? ஆகப்பட்டு தான் இருக்கிறோம். இதை மாத்தமா யாராவது பேசினா அவர் கொஞ்சம் இந்த புறநடை என்ன, முறையான நடையில புறநடை, எப்பயும் பேமெண்டால தான் பஸ் வண்டி ஓட்டுவார் மாதிரி என்ன, அவரை வந்து என்ன அந்த லெவலுக்கு அவரை கொண்டு போய் தருவார். யாராவது ஒரு ஐடியா அப்படி இப்படி கொடுத்தா அவர் கொஞ்சம் வினடி, சில கொஞ்சம் நாகரீகமானவங்க எல்லாராலும் சாத்தியம் இல்லை தானே அப்படின்ட்டு சந்திரன்லேயே வாழ்ந்துருக்கிறோம், இங்கே தான் வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு நடைமுறை நம்ம பிள்ளைக்கும் அப்படியே செய்யப்படுது. இந்த சிஸ்டம் வருது. இது எப்போ இருந்து வருது? இந்த காலனித்துவத்தில் இருந்து விடுதலை பெற்றதுல இருந்து, அதாவது அந்த அந்த மற்ற நாடுகளை வந்து இருந்து விடுதலை பெற்றது சிஸ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டான், சிஸ்டம் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான். எதை எடுத்தாலும் சிந்திக்கிற முறைகள்ல இருந்து எல்லா பகுதியில இருந்து இதாயிட்டான். இன்னொரு என்ன செய்யறான், இளைஞனா டீனேஜ், அவன் வந்து கட்டிளமை பருவத்தில் இருக்கிறான். டீனேஜ்னா என்ன, அப்ப அவன் 13, 14 விளங்கிட்டா, 15, 16, 17, 18 அப்படின்னு கொண்டு வந்தான், 19 டீன். சரியா? டீனா அப்ப இவனுக்கு வந்து இவன் வந்து அந்த டைம்ல கட்டிளமை பருவம் கொஞ்சம் துடிப்பா இருப்பான், விளங்குற சக்தி இருக்காது, குழப்பமா இருந்துகிட்டே இருக்கும். கட்டிளமை பருவத்தில் குழப்பமா இருக்கேன் இவனா உருவாக்கி விட்டான். அரபுல வந்து அதாவது முராஹிக்கன்ற பேரை கொடுத்திக்கிறான். எப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்திக்கிறான்? முராஹிக்கன்னா என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ல திடீராக இருக்குதே, டயர்டுல, அந்த மாதிரி சூர காஃப்ல வருது ரஹகாண்டு, விளங்கிட்டா? எங்கட பிரயாணத்தில் நாங்கள் களைப்பை அடைந்து விட்டோம், முராஹிக் அப்படின்னா வயசு, அப்படி இளம் ரத்தம், என்ன இளம் ரத்தம், துடிப்பா தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நீங்க பாரு, உனக்கு இப்பதான் 16, விளக்கமெல்லாம் உனக்கு என்ன போதாது அப்படி என்று அவனை தட்டுற இடத்துக்கு அதை கொண்டு வர. ஏதோ இந்த வயசு டீனேஜ். அப்ப டீனேஜ்ல எல்லா கூத்தும் பண்ணலாம், எல்லா அசிங்கமான வேலையும் செய்யலாம். திருமணம் டீனேஜ் என்ற லெவலுக்கு அவனை கொண்டு வந்துட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உலகத்தை சிஸ்டத்தை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, கல்வி, அதுக்கு பின்னால தொழில், அதுக்கு பின்னால அந்த அவனுக்கு வருமானம் ஈட்டி நிலம் வாங்கி வீடு கட்டணும், அதுக்கு பிறகு திருமணம் முடிக்கணும், அதுக்கு பிறகு வாழ்றது 5 வருஷம், அதுக்கு பிறகு புள்ள பெத்தாச்சு, ஒரு சுகர் கொலஸ்ட்ரால், 50க்கு பிறகு என்ன மரணம், அதோட எல்லாத்தையும் என்ன செய்யறது, முடிச்சு கொள்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை முறை என்ன செஞ்சுக்கிறான். இவன் தான் சொல்றான் 33 வயசாயினோடனே நீங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், கல்யாணம் முடிக்கணும் 22ல முடிக்கணுமா, சரியா? ஃபுல் பாடி மெடிக்கல் செக்அப் எத்தனை வயசுலேருந்து 33 என்ன செஞ்சிடணும் ஆரம்பிச்சிரு, மொத்தம் 7 வருஷம். இது என்ன வாழ்க்கை முறை சிஸ்டத்தை கொண்டு வந்து நினைச்சு பாருங்க. ஆனா இதை ஏற்றுத்தான் ஆகணும் என்ற அடிப்படையில் ரோடெல்லாம் போட்டாச்சு, இல்லைங்களா? இப்ப நம்மட வண்டி எடுத்தாலும் நம்ம வேற ரோடால போகலாது, அவன் போட்டுக்கிற ரோட்ல தான் என்ன செய்யணும் போகணும். நான் வந்து இட சைட்டால ஓட்ட மாட்டேன், வட சைட்டால ஓட முட்டி போடும், சரியா? அப்ப நம்ம சரியான இதுல தான் போகணும். இந்த அதாவது நம்ம இப்ப நிலைமை எப்படி ஆகின்னு சொன்னா, நம்ம ரோங் சைடால போக வேண்டியிருக்கு. என்ன காரணம்டா, அவன் வந்து ரோங் சைடால வந்துட்டு முன்னால அவர் ரோங் சைடால வந்தா நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நான் ரோங் சைடால தான் என்ன செய்யணும் போக வேண்டிய நிலைமையில வாழ்க்கை முறை அமைச்சிட்டான். அப்ப குழந்தையுடைய சிந்தனையில இருந்து எல்லா பகுதியில இருந்து எல்லாம் மாற்றிவிட்ட பின்னால திருமணம் என்பது லேட் ஆகும். திருமணம் லேட் ஆகினா பார்வையை தாழ்த்தி கொள்ள மாட்டான், கற்பை பேணிக்கொள்ள மாட்டான், கோ எஜுகேஷனோட பகுதியை வச்சிருக்கிறான், இந்த மாதிரியான வேலண்டைன்ஸ் டே அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிறான். இதுல வந்து தேவையில்லாம இஸ்லாமிய காதல் ஒரு பகுதியை நம்மளும் சேர்ந்துங்க ஒரு பகுதி, அதுவும் சேர்ந்து அறிமுகமா எல்லாம் சேர்ந்து ஒரு அப்படியான திருமணத்துக்கு டைம் 28 வயசு வரையும் போகணும் டைம். இப்படி போனீங்கன்னு சொன்னா இந்த வாழ்க்கை ஒழுக்க கேட்ட வழக்குமா வழக்காது. லேசான ரூட்டுன்னு அவன் பொறுப்பற்ற ரூட்டுகளுக்கு என்ன செய்யறான் போறான். ஒழுக்க கேட்ட வளர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு வந்திருக்கு. இது அல்லாம ஒழுக்க கேட்ட விளம்பரம் செய்யறான்.
ஒழுக்கக்கேட்ட விளம்பரம் செய்யறான். என்ன விளம்பரம் செய்யணும்? முதல்ல வெட்கத்தை இல்லாமக்கணும். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷித், உனக்கு வெட்கம் இல்லை என்றால் விரும்பியது என்னை செய்து கொள். அப்ப வெட்கத்தை இல்லாமக்கணும். வெட்கத்தை இல்லாமக்கணும் என்ன? பழக்கணும். வெட்கத்தை இல்லாமக்கணும்டா பழக்கணும். அப்ப சின்ன சின்ன பொம்மைகள் ஏதாவது இருந்து இது இருந்து டிவிகள் இருந்து யூடியூப் சேனல்கள் இருந்து சின்ன சின்ன சின்னதாக காட்டி காட்டி வெட்கம் அப்படியே என்ன செஞ்சிடும்? லைட்டா இல்லாம இதெல்லாம் இதை தவிர்க்க முடியுமா அப்படி என்ற ஒரு நிலைமைக்கு ஆகல என்ன செஞ்சிருவான்? அதை கொண்டு வந்துருவான். இதுக்கு பின்னால திருமணம் முடிக்க வர மாட்டான். திருமணம் லேட் ஆகணும். திருமணம் உனக்கு இந்த வயசு இல்லை, திருமணம் சரி வராது, செலவு வேணும், பொருளாதாரம், அப்படி இதை வளர்த்துக்கண்டே இருப்பான். இப்படியான ஒரு நேரத்துல ஒருவன் வெளியிறங்கி இருந்து வீட்டுக்குள்ள வரும் வரைக்கும் விளம்பரங்கள்ல இருந்து, காட்சிகள்ல இருந்து, ஆடைகள்ல இருந்து, சிந்தனைகள்ல இருந்து, வழிமுறைகள்ல இருந்து ஒழுக்கக்கேட விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்து மொபைலை திறந்ததுல இருந்து ஒழுக்கக்கேடையும் விதைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழலையும் ஒழுக்கக்கேடாக மாத்திட்டு சிலபஸையும் ஒழுக்கக்கேடாக மாத்திட்டு திருமணத்தையும் பிந்த வச்சுட்டு என்ன நினைக்கிறான்? ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயத்தினர் வந்தார்கள், அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள், ஒழுக்கக்கேட்டின இச்சைகளை அவர்கள் பின்பற்றினார்கள், அவர்கள் அழிவை சந்திப்பார்கள். அப்ப ஷஹ்வா இந்த விதமான ஒரு நிலை என்ன செய்கிறது? வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒருபடி மேல திருமண வாழ்க்கையை எப்படி ஆக்கிட்டாங்க? எளிமையற்ற வாழ்க்கையை ஆக்கிட்டாங்க, ஆடம்பரமா ஆக்கிட்டாங்க. அதுக்குள்ள நுழைய நினைக்கிறவன் அச்சப்படுறான். அதுக்குள்ள இங்கல ஒரு பகுதி அவன் தைரியமா நுழைய நினைச்சாலும் நிலம் வாங்கிட்டியான்னு கேட்கிறான். நிலத்துக்கு இதுக்கு என்ன இல்லை, நிலம் வாங்கினா தான் திருமணமே. அப்படி ஒன்று இடத்துக்கு கொண்டு வந்த உடனே அப்படியா அப்போ கொஞ்சம் நிற்கிறான் அங்க. அதாவது இப்படித்தான் என் வீட்டுடைய செட்டப் இருக்கு, எங்க வீட்டிலே நம்ம வாழ்ந்து கொள்வோமா? இல்ல, இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது அப்படின்னு அதுல மட்டும் இஸ்லாத்தை பேசிடுறது அனுமதி தான், பிழையெல்லாம் இல்லை. அதோட உரிமை வழங்கி அப்படியே அப்ப ஊடு கட்டி தான் முடிக்கணுமா? ஊடு கட்டி தான் முடிக்கணும். அப்ப தரஃப் ஆடம்பரம், எளிமையற்ற தனம், அதாவது அனுமதிகளை பயன்படுத்தி கொள்ளாமல் அதுல சிறப்பு என்ற பெயர்ல அவங்க முன்னுக்கு போற நிலைமைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? ஒழுக்கக்கேட்டை மிகவும் வரவழைக்கக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். எனவே ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான ஒருவன் தன்னை கல்வியை திருமணத்துக்கு எதிராக கல்வி படித்து கொண்டே திருமணம் என்ன செய்யலாம்? முடிக்கலாம். தன்னை சம்பாத்தியத்தை அதுக்கு எதிரானவனா என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். எல்லாமே வாழ்க்கை ஒரு கொஞ்சம் 45 செகண்ட் நம்ம பார்க்கிறோம். 45 செகண்ட்ல வாழ்க்கை என்ன செய்கிறோம்? தலைகீழாக மாறிவிடும் என்றிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா தந்ததை ஹலாலானதை எளிமையான வடிவில் எளிமையான முறையில் எங்களோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிக்கின்றே அதுக்கேற்ற சபையில என்ன செய்து கொண்டு வாழ்க்கையை போவதுதான் ஒரு சிறந்த முஃமினுடைய இயல்பாக இருக்கும். வாழ்க்கை வெள்ளோட்டத்தில் நம்மளும் ஆகப்பட்டு என்னடா செய்ய என்று போராடாமல் இருப்பது அப்படின்றது சில பொழுது நமது சந்ததிகளுக்கு நமது பரம்பரையினருக்கு நம்ம செய்கின்ற ஒரு அநியாயமாக கூட என்ன செய்யலாம், அது இருக்கலாம். எனவே திருமணம் என்றதை இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக இருந்து ஒரு மக்களை பார்த்தோம்னா, யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்க வசதி இருக்கிறதோ என்ன செய்ய? திருமணம் முடித்து விடுங்கள். அது வந்து ஃபஇன்னஹு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், பார்வையை தாழ்த்தும், கற்பை பாதுகாக்கும். சமுதாயத்தில் அது உருவாக்கப்படணும். முடியாதவர்கள் நோன்பு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம கலாச்சாரத்தையும் சூழலையும் புறக்கணிக்க சொல்லலை. ஒருவருக்கு அப்படி ஏற்படலாம், 10 பேருக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்கலாம். நான் பேசுவது அதே இல்லை, கலாச்சாரமே அப்படி மாறி போய்த்தீங்க, சமுதாயமே அப்படி என்ன செஞ்சு மாறி போய்த்திருக்கு. அப்படி முடிச்சவனை என்ன செய்யறாங்க? தனியை அடையாளப்படுத்தி அவனை வெட்கப்படுத்தி அவனை கூணி குறுகி ஒதுங்கி வைக்கிற அளவுக்கு மனநிலை என்ன செஞ்சிடறாங்க? மாற்றி விடுகின்ற அளவுல சமுதாயம் என்ன செஞ்சு மாறி அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலே தவறு செஞ்சிட்டணும் என்ற மனநிலையை அவனுக்கு கொடுக்கக்கூடிய சமுதாயம் என்ன செஞ்சு போய். இதை சொல்றேன், கலாச்சாரம் வேறுபடும், காலத்துக்கு காலம் வேறுபடும், ஊருக்கு ஊர் வேறுபடும், சமுதாயத்துக்கு சமுதாயம் வேறுபடும். அதை நம்ம அடுத்த தொடரில் படிக்கிற டைம்ல அதை பார்ப்போம். அதை குறை சொல்லலை. ரசூலுல்லாஹ் கலாச்சாரம் மாதிரியே, அதாவது சூழல் அந்த இது மாதிரியே நம்ம நிலை இருக்காது. காலத்துக்கு காலம் வேறுபடும். இது ஒரு நவீன உலகம், அதுக்கு என்ன சில இதுகள் இருக்குது. ஆனா இந்த இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை விழுமியங்களை நம்ம வெக்கத்தோடு பார்க்கிற அளவுக்கான சூழ்நிலை உருவாக்குறது அப்படி என்று சொல்றது இந்த குரங்கியலின் ஒரு சிஸ்டமும் தான். அதே நேரம் என்ன, இந்த சமுதாயத்துடைய ஆடம்பரமும் தான். இவைகள் தான் இதை என்ன செய்து மோத வைத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் திருமணத்தை வலியுறுத்துவதன் பின்னணியில இவ்வளவும் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த இலக்குகளை புரிந்த அமைப்பில் நமது குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காகவும் அல்லது சொல்லிக் கொடுப்பதற்காகவும் அல்லது ஆரம்பித்த வாழ்க்கையில் அதுல சீர்திருத்த வேண்டியிருந்தால் அதை சீர்திருத்தியவர்களால் அல்லாஹ் தஆலா ஆக்குவதற்காகவும் இந்த புரிதலை தர வேண்டும்.